வெகு காலத்துக்கு முன்னாடி விதர்ப்ப நாட்டை விவேகசேனன்னு ஒரு அரசன் ஆண்டு வந்தான். அவனோட தர்பாரில் ஞானமணின்னு மாபெரும் ஜோதிடர் ஒருத்தர் இருந்தார். அவர் சொல்கிற ஜோசியமோ ஆருடமோ அப்படியே பழிச்சதால் அவருக்கு கொஞ்சம் கர்வம் அதிகமாகவே இருந்துச்சு. ஒரு நாள் அவர் ஆற்றுல குளிச்சுட்டு திரும்பி வந்துட்டு இருந்தப்ப ஒரு காக்கை அவர் மேலே எச்சம் போட்டுருச்சு. அதனால் கோபப்பட்ட அவர், என் மேலே எச்சம் போட்ட, உன்னை மட்டும் இல்லை உன் இனத்தையே ஒழிச்சிடுறோம் பாரு அப்படின்னு சபதம் செஞ்சார். தன்னோட சபதத்தை நிறைவேற்ற அவர் தக்க சமயத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தார். ஒரு நாள் அரண்மனைக்கு கொஞ்சம் தூரத்தில் இருந்த ஒரு குடிசைக்கு முன்னாடி ஒரு கிழவன் கொஞ்சம் தானியத்தை வெயிலில் வச்சு காய வச்சுட்டு இருந்தான். அப்போ ஒரு கழுதை அது மேலே நின்று தன்னோட வாயையும் அதில் வச்சிருச்சு. அதை பார்த்த கிழவன் கோபப்பட்டு அதை பிடிச்சு அதோட வாலில் ஓலைகளை சுருட்டி அதில் நெருப்பையும் வச்சுட்டான். கழுதை பயந்து ஓடி அரண்மனையில் இருக்கிற யானை கொட்டத்தில் புகுந்துருச்சு. நெருப்பு பார்த்ததும் யானைகள் பிளிரிட்டு அந்த கொட்டத்திலிருந்து வெளியே ஓடி வந்துச்சு. அதுகெல்லாம் ஒன்றுக்கொன்று மோதிட்டு நெருப்பில் பட்டு காயப்பட்டுச்சு. அதை மாவுத்தார்கள் பிடிச்சு அடக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. யானைகளோட காயங்களை ஆத்துறதுக்கு மிருக வைத்தியர்கள் என்னென்னவோ தைலங்களையும் களிம்புகளையும் தடவி பார்த்தாங்க. ஆனால் காயங்கள் ஆறின பாடில்லை. ஒரு நாள் மன்னன் பேச்சுவாக்கில் தன்னோட ஆஸ்தான ஜோதிடனான ஞானமணிக்கிட்ட யானைகளோட காயங்கள் ஆறாததை பற்றி சொன்னான். இதுதான் காக்கைகளை ஒழிக்க சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு நினச்சி ஞானமணி என்ன சொன்னார்னா, அரசே, இதுக்கு காக்கை கொழுப்பை எடுத்து தடவுனா போது காயங்கள் எல்லாம் பளிச்சுன்னு ஆறிடும் அப்படின்னு சொன்னான். மன்னனுக்கு ஞானமணி சொன்னது சரின்னு பட்டுச்சு. அதனால் அதிக செலவும் இல்லை. காக்கைகளை கொன்று அதிலிருந்து கொழுப்பை சேகரிக்க வேண்டியது மட்டும்தான். அவ்வளவு யானைகளோட காயங்களுக்கும் தடவை நிறைய காக்கை கொழுப்பு வேணுமே. அதனால் நாட்டில் இருக்கிற எல்லா காக்கைகளையும் கொன்று அரண்மனையில் கொண்டு வந்து போடுமாறு நாடு முழுவதிலும் பறைசாற்றுவித்தான். அவ்வளவுதான், நாட்டில் எல்லாரும் காக்கை வேட்டையில் ஈடுபட்டாங்க. ஆயிரக்கணக்கில் காக்கைகள் கொல்லப்பட்டு அரண்மனையில் கொண்டு வந்து குவிக்கப்பட்டுச்சு. மன்னனோட இந்த செயல் காக்கை மன்னனுக்கு மிகுந்த துயரத்தை கொடுத்துச்சு. அதனால் அது மன்னனை கண்டு பேசலான்னு தீர்மானிச்சிருச்சு. அந்த காக்கை மன்னன் நேராக பறந்து தர்பார் மண்டபத்துக்குள்ளே போய் மன்னனோட சிம்மாசனத்துக்கு பக்கத்தில் உட்காந்துச்சு. அதை பார்த்த மன்னனோட வீரர்கள் அந்த காக்கையை பிடிக்கலான்னு முயற்சி பண்ணினாங்க. மன்னனும் அதை ஒன்றும் செய்ய வேண்டான்னு தடுத்தான். அப்போ காக்கை மன்னன் மனுஷங்க பேசுகிறது மாதிரியே மன்னன்கிட்ட, மன்னா, நீங்கள் கோபப்படாமல் பொறுமையாக நான் என்ன சொல்லறனோ அதை கேட்கணும். ஒரு மன்னன் மற்றவங்க கூறுற யோசனையை ஏற்று அதை செயலாக்குறதுக்கு முன்னாடி அதை பற்றி நல்லா சிந்திக்கணும். அப்படி செய்யாமல் கண்மூடித்தனமாக அந்த யோசனைப்படி நடந்தால் பலருக்கும் பல கஷ்ட நஷ்டங்கள் தான் ஏற்படும். உங்களோட ஆஸ்தான ஜோதிடர் வைத்தியத்துக்கு காக்கை கொழுப்பு வேணும்னு சொன்னார். நீங்களும் காக்கையோட உடலிலிருந்து கொழுப்பு எடுக்க காக்கைகளை எல்லாம் கொன்று குவிக்கும்படி கட்டளையிட்டீங்க. உண்மையாகவே காக்கையோட உடலில் கொழுப்பே கிடையாது. ஏதோ ஒரு கெட்ட நோக்கத்தால் தான் ஜோசியர் உங்ககிட்ட இந்த யோசனையையே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிச்சு. அதை கேட்ட மன்னன் ஆச்சரியப்பட்டு, அப்படியா, காக்கையோட உடலில் கொழுப்பு இல்லாமல் போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டான். காக்கை மன்னனும், மனுஷங்க காக்கைகளோட எதிரிகள், அதனால் அவன் எப்பவுமே பயந்துட்டே இருக்கு. பயப்படுற ஒரு பிராணியோட உடலில் எப்படி கொழுப்பு இருக்கும் அப்படின்னு கேட்டுச்சு. அப்போ தான் மன்னனுக்கு உண்மை என்னன்னே தெரிஞ்சுது. உடனே அவன் காக்கைகளை யாருமே கொல்லக்கூடாதுன்னு கட்டளையிட்டான். ஞானமணியை நெருக்கி பிடிச்சு விசாரித்து அவன் காக்கை மீது கொண்ட வெறுப்பு எதனாலன்னு தெரிஞ்சுக்கிட்டான். கெட்ட யோசனை சொல்லி பல காகங்களை கொல்ல வச்ச அந்த ஜோதிடனை மன்னன் பதவியிலிருந்தே நீக்கிட்டான். அது மட்டும் இல்லை, காக்கைக்கு தினமும் தான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாதம் வைக்கும்படியும் கட்டளையிட்டான். அந்த பழக்கம்தான் இன்றைக்கும் எல்லார்கிட்டவும் இருந்து வருது.